அவருடைய நண்பர் சத்யராஜ் அவர்களுடைய மாணவர் தான். முதுநிலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களையும் சத்யராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொது வாய்வழி தேர்வு ரொம்ப சுருக்கமாக நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு வாய்வழி தேர்வு. இரட்டை காப்பியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற ஒரு தலைப்பிலே இந்த முனைவர்பட்ட ஆய்வாளரானது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒப்புகை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய முனைவர்பட்ட ஆய்வை பதிவு செய்தார். முனைவர் டாக்டர் ஜான்சிராணி அம்மா அவர்களிடம் அவருடைய முனைவர்பட்ட ஆய்வை பதிவு செய்திருந்தார். 2020 அவர்கள் ஓய்வு பெற்ற காரணத்தினால் அந்த ஆய்வு மாணவருக்கு ஆய்வு வழிகாட்டியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்னை அனுமதித்தது. 2000 2 ஆண்டுகள் கோவிட் வந்த காரணத்தினால் அவருடைய ஆய்வேடு சமர்ப்பிப்பதிலே காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு 2003 தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பணியை இறுதிக்கட்ட பணியை நிறைவு செய்து 2024 தன்னுடைய ஆய்வை சமர்ப்பித்து முனைவர்பட்ட பொது வாய்வழி தேர்வுக்கு இன்று அறிவிக்கை செய்யப்பட்டது. கல்லூரி விடுமுறை நாளாக இருந்தாலும் சனிக்கிழமை தேர்வு நாட்கள் தான். அதனால் இந்த வாய்வழி தேர்வை நாம் நடத்தலாம்னு சொல்லி பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்று இந்த வாய்வழி தேர்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்வழி தேர்வை முறைப்படி புறத்தேர்வாளர் அவர்களிடத்தில் ஒப்படைத்து என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.